3 நாளைக்கு முன்னாடி என் கூட நடிச்ச ஒரு ஃபீமேல் கோஸ்டாருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க நடிச்ச இந்த ஒரு படம் பார்த்தேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆனதுனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது கேட்ட அந்த பேர் தெரியாத கோஸ்டார் இவங்களுக்கு என்ன ரிப்ளை போட்டிருக்காங்க, ஆன்டி ரோல்லாம் பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம சிம்ரனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. At least it's better than not doing an anti role. Such an insensitive message actually I did not expect. அங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் இங்க எந்த அளவுக்கு அவங்க கோவப்பட்டு பேசினாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டாங்க அப்படின்றத அவங்க பேசுறதுலே தெரிஞ்சுச்சு. பட் இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம மக்கள் ஒரு பக்கம் ஜோதிகாவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டி தீக்குறாங்க, இன்னொரு பக்கம் த்ரிஷாவை போட்டு அடிக்கிறாங்க, மூணாவதா லைலாவையும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த 3 கோஸ்டார்ல யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சிம்ரன் வந்து ஜோதிகா கூட என்ன படம் வச்சாங்க? வாலி. ஜோதிகாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அதானே. ஓகே. த்ரிஷாவோட இது வரும்ல ஜோடியா. ஓகே, குட் பேட் அக்லி. ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு சீனே கிடையாது. ஒரு சீன் வரும்ல. ஓ சாரி சாரி சாரி. கிஸ் கொடுக்கவான்னு கேட்கறதுக்கு லேசா 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 படம்லாம் வேற வரும். ஆமாம் கரெக்டு. நான் இவங்க மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். லைலா கூட எனக்கு தெரிஞ்சதும் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பழைய படம் பிரபுதேவா சார் இருக்க படம் ஏதோ வரும், தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் யார் அந்த கோஸ்டார், என்ன அப்படி சொல்லிருக்காங்க, எதனால அவங்க கோவப்பட்டாங்க, அப்படி சிம்ரன் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிற ரோல் என்ன ரோலா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த கோஸ்டார் யாரு அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அப்படின்னு பிளைண்டா அசியூம் பண்ணிட்டு ஒருத்தவங்கள போட்டு மட்டும் செய்யும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்துருச்சு. உடனே நீங்க நயன்தாரா நினைச்சிட போறீங்க, அவங்க எப்படியோ தப்பிச்சு இதுல இருந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப மாட்டிட்டு இருக்கிறது நம்ம ஜோதிகா. ஏன்னா ரீசெண்டா டப்பா கார்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாங்க ஹிந்தில. हवन करा लेना चाहिए। तो ये है तुम्हारा नार्कोस थाने. அந்த வெப் சீரிஸோட பிரஸ் மீட் அப்போ சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியே மேல் டாமினேட்டிவ், ஆம்பளைங்களோட ஆதிக்கம் தான் அங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. Coming from south we are a more male dominated industry. Actually நயன்தாரா நடிக்கலையா? இல்ல, ஆக்சுவலி இவங்க இப்படி சொல்றாங்க. இவங்களே வந்து நடிச்சிருக்காங்க. மெயின் படம் என்னன்னா சந்திரமுகி. அதுல வந்து சூப்பர் ஸ்டார் ஃபுல் ஸ்பேஸ் அவங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு மெயின் ரோல் மாதிரி எடுத்தது அது ஒண்ணு. இப்போ ஒரு படம் பார்த்தோமே, அது என்ன படம்? இதுவா? இப்போ ஒன்று படம் பார்த்துட்டு இருந்தோமேப்பா, ஜென்டில்வுமன். அது என்ன தெலுங்கு சீரீஸ்? தெலுங்கு மலையாளம்? தமிழ்ல மலையாளமான்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகே, அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெயின் வந்து லேடிஸ் தான். ஓகேவா? மெயின் கேரக்டர் அவங்க தான், விமன் தான். அண்ட் இவங்களே நிறைய நடிச்சிருக்காங்க. மாயாவி இவங்க தான். ஓகே, அது மாதிரி பெரிய ரோல்ல இவங்களே பண்ணியிருக்காங்க. நயன்தாரா பண்ணியிருக்காங்க.